சென்னை மாநகராட்சி 24/6/2024 அன்று மண்டலம் சென்னை மாநகராட்சி கீழ் அமைந்துள்ள மண்டலம் 5, 6 தனியார் மயப்படுத்துவதற்குண்டான தீர்மானம் நிறைவேற்றியிருக்கிறது. இதுக்கு ஒப்பந்ததாரருக்கு 2003 ஒரு வருடத்துக்கு 230 கோடி என்ற விதத்திலே வருடத்திற்கு 2363 கோடியை தனியாருக்கு ஒப்படைக்க, தனியாரிடம் பணம் ஒப்படைப்பதற்காக இந்த முடிவை இவர்கள் எடுத்திருக்கிறார்கள். இது முழுக்க முழுக்க தூய்மை பணியாளருக்கு எதிரானது, மக்களுக்கு விரோதமானது. இன்றைக்கு இருக்கக்கூடிய தூய்மை பணியாளர்கள் NELM தொழிலாளர்கள் தேசிய நகர்ப்புற வாழ்வாதார திட்டத்தின் கீழ் 8000 தொழிலாளர்கள் மண்டலம் 4, 5, 6, 7, 8 பணிபுரிந்து கொண்டிருக்கிறார்கள். இவர்களை ஏற்கனவே 15 மண்டலத்தில் 11 மண்டலம் தனியார் மயம் எடப்பாடி ஆட்சி இருக்கும் போது தனியார் மயப்படுத்தியிருக்கிறார்கள். ஆட்சி வருவதற்கு முன்பு 19/1/2021 அன்று தமிழ்நாடு மாண்பு முதல்வர் அவர்கள் அப்போது எதிர்க்கட்சி தலைவராக இருக்கும் போது எடப்பாடி அரசை, அதிமுக அரசை கேள்வி கேட்டு இந்த NELM தொழிலாளர்களை உடனடியாக பணிநிரந்தரப்படுத்த வேண்டும், நீதிமன்ற தீர்ப்புக்கு காத்திருக்காமல் பணிநிரந்தரப்படுத்த வேண்டும் என்ற விஷயத்தை சென்னை மாநகராட்சி கடிதம் எழுதியிருந்தார். ஆனால் அந்த கடிதத்தை இன்று வரை இந்த கடிதத்திற்கு அனுமதி பெறுவதற்கோ இந்த கடிதத்தை அமல்படுத்துவதற்கோ சென்னை மாநகராட்சி இன்று வரை தயாராக இல்லை. தமிழ்நாடு அரசும் இன்று வரை தயாராக இல்லை. அதற்கு மாறாக மண்டலத்தை 5, 6 ஒப்படைப்போம் என தீர்மானம் நிறைவேற்றியிருக்கிறார்கள். தேர்தலுக்கு முன்பு ஒன்று சொல்வது, தேர்தலுக்கு பின்பு ஒன்று என்று சொல்வது என்ற நடவடிக்கையில் ஈடுபட்டிருக்கிறார்கள். 40க்கு 40 சீட் அளித்த, உழைக்கும் மக்கள் வெற்றி பெற வைத்த திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான அரசு இன்றைக்கு எம்பியிலும் அதிகமாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் MLAக்களும் அதிகமாக இருக்கிறார்கள். இவர்கள் உழைக்கும் மக்களுக்கு சேவை செய்வதற்கு பதிலாக சுமித் அர்பேசன் என்ற கான்ட்ராக்டர் நலம் பெறுவதற்காக உழைக்கும் மக்களுடைய வரிப்பணத்திலிருந்து அவர்களின் நடுவிலே கான்ட்ராக்டரை வைத்துக் கொண்டு தொழிலாளிக்கு சம்பளம் வழங்க வேண்டும் என்ற முடிவெடுத்திருக்கிறார்கள். 10 வருடங்களுக்கு மேல் வேலை செய்து இந்த வேலையை நம்பி இருக்கக்கூடிய ஏழை தூய்மை பணியாளர்கள், அது வர்தா புயலாக இருந்தாலும் சரி, மிக்ஜாம் புயலாக இருந்தாலும் சரி, கொரோனா காலத்திலே யாருமே தெருக்கு வராத போது மக்களை காப்பாற்றியவர்களாக இருந்தாலும் சரி, தூய்மை பணியாளர்களே முதலே முன்கள பணியாளர்களாக இருந்தார்கள். ஆனால் இன்றைக்கு குப்பை தொட்டியில் வீசுவது போல 5வது 6வது மண்டலத்தில் அந்த தொழிலாளர்களை ஒப்பந்தமயப்படுத்துவதற்கு உண்டான முயற்சி என்பது மோசமான ஒரு சமூக நீதிக்கு எதிரான, சமத்துவத்துக்கு எதிரான ஒரு முயற்சியாக இருக்கக்கூடும். ஏனென்று சொன்னால் இது ஒரு வகையான நவீன தீண்டாமையும் கூட. இவர்கள் பணி நிரந்தரம் பெறக்கூடாது, இவர்கள் ஓய்வூதியம் பெறக்கூடாது, இவர்கள் பணிக்கூடை பெறக்கூடாது, இவரது குடும்பத்தினர் நல்ல கல்வியிலே இருக்கக்கூடாது, நல்ல கல்வி பெறக்கூடாது, நல்ல மருத்துவம் பெறக்கூடாது, இவர்கள் சமூகத்திலே கௌரவமான சம்பளம் பெறக்கூடாது என்ற நடவடிக்கையோடு தொடர்புடையது. உழைப்பொறுமைக்கு LTC சார்பிலே கடுமையாக போராட்டங்கள் நடத்தி நீதிமன்றத்தை வழக்கு தாக்கல் செய்து சென்னை மாநகராட்சி தீர்மானம் போட வைத்திருக்கிறோம். உழைப்பொறுமை தாக்கல் செய்த வழக்கின் மூலமாக 687 வழங்கப்படுகிறது என்ற தீர்மானம் போட வைத்திருக்கிறோம். 48,44 லட்சம் சம்பள உயர்வை வழக்கின் மூலமாக, போராட்டம் மூலமாக உழைப்பொறுமைக்கு பெற்றுக் கொடுத்திருக்கிறது. ஆனால் இன்றைக்கு இந்த தொழிலாளர்களை குறைந்தபட்ச சம்பளம் தொடர்ந்து கேட்கிறார்கள். 753 ரூபாய் வாங்குவதற்கு கூட உயர்நீதிமன்றத்தின் தீர்ப்பை பெற்று இன்றைக்கு நீதிமன்ற அவமதிப்பு வழக்கில் தாக்கல் செய்திருக்கிறோம். ஆனால் இந்த தொழிலாளர்களை அப்புறப்படுத்திவிட்டால் குறைந்தபட்ச சம்பளம் என்ற பேச்சே இருக்காது என்ற விதத்திலே, எப்படி வேண்டுமானால் தொழிலாளர்களை ஒடுக்கலாம் என்ற விதத்திலே இந்த மோசமான ஒரு சமூகத்துக்கு விரோதமான முயற்சியை சென்னை மாநகராட்சி எடுத்திருக்கிறது. இந்த தீர்மானம் என்பது ரத்து செய்யப்பட வேண்டும். ரத்து செய்யும் வரை எங்களுடைய போராட்டங்கள் ஓயாது. மண்டலம் 5, 6 மொத்தமாக சம்பளம் என்று வைத்துக் கொண்டால் கூட 50 கோடி வரைக்குமே வருடத்துக்கு ஆகிறது. ஆனால் 230 கோடி செலவு என்ற கணக்கு காட்டியிருக்கிறார்கள். ஊழல் செய்வதற்காக, பல்வேறு தளங்களிலே ஊழல் செய்வதற்காக இந்த பணம் என்பது ஒதுக்கப்பட்டிருக்கிறது. இது மக்களுடைய வரி பணம். இந்த பணத்தை தனியாருக்கு லாபம் கொடுத்து தனியாருக்கு தாரை வார்ப்பதற்கு என்பதற்கு தமிழ்நாடு அரசுக்கு எந்த விதமான உரிமையோ தகுதியோ கிடையாது. உழைக்கும் மக்களுடைய பணம் சாதாரண ஏழை தொழிலாளர்களுக்கு, அதுவும் குறிப்பாக இந்த பணியில் ஈடுபடக்கூடிய தாழ்த்தப்பட்ட, மிகவும் பிற்படுத்தப்பட்ட சமூக தொழிலாளர்களுக்கு இந்த சம்பளமாக போய் சேர வேண்டும். இன்று வரை குறைந்தபட்ச சம்பளம் கூட வழங்காத ஒரு சென்னை மாநகராட்சி, தமிழ்நாடு அரசு இந்த செயலுக்கு வெட்கி தலைகுனிய வேண்டும். அனைத்து அரசியல் கட்சிகளும், அனைத்து தொழிற்சங்கங்களும் நாங்கள் காலவரையற்ற உண்ணாநிலை போராட்டத்தை வருகின்ற 1/7/2024 முதல் நடத்த இருக்கிறோம். உங்களுடைய முழு ஒத்துழைப்பை தாருங்கள். கொரோனா நேரத்திலே மக்களுடைய உயிரை காப்பாற்றிய தூய்மை பணியாளரை காப்பாற்ற வேண்டியது பொதுமக்களுடைய கடமை, அனைத்து அரசியல் கட்சியினுடைய, அனைத்து தொழிற்சங்கத்தினுடைய கடமை. எந்த விதமான சோர்வும் இன்றி, அச்சமும் இன்றி, பயமும் இன்றி நாம் உடலை ஆயுதமாக வைத்து நாம் போராடுவோம். எக்காரணம் கொண்டும் தயக்கமின்றி, அச்சமின்றி இந்த தீர்மானங்கள் ரத்து செய்யும் வரை
தூய்மை பணியாளர்களுக்கு அவர்களுக்குரிய குறைந்தபட்ச சம்பளம் 12 தினம் கிடைக்கும் வரை ஓயாமல் உழைப்போர் உரிமை இயக்கம், இடது தொழிற்சங்க மையம் போராடும். அத்தனை தொழிற்சங்கத்திடம், அத்தனை கட்சிகளிடம் நிச்சயமாக நாங்கள் ஆதரவு கேட்போம். இந்த கோரிக்கைகள்ல பொதுமக்களே, அரசியல் கட்சி தலைவர்களே ஆதரவு தாரி தூய்மை பணியாளர் கோரிக்கைகள் வெல்லட்டும். இந்த மக்களுக்கு விரோதம், தூய்மை பணியாளருக்கு விரோதமான இந்த தீர்மானங்கள் மண்டலம் 5 மண்டலம் 6 தீர்மானங்கள் ரத்து செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைக்கிறோம். நன்றி.